வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிரணவத்துடைய பொருள் தெரியாமல் பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகர். நந்தி அனுப்பி பார்த்தார் சாமி, அப்பயும் முருகர் விடலை. சரி, நம்மளே நேரில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏனைய தேவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு சிவபெருமான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த சரவணகிரியை நோக்கி செல்கிறார். அவர் வராருன்னு தெரிஞ்ச பின்னாடி அங்கே இருந்த சேவகர்கள் ஓடி போய் முருகா அப்பா வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே முருகப்பெருமான் சட 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 சடன்னு அவர் சிம்மாசனத்திலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலேருந்து இறங்கி அப்பா வரவேற்கிறதுக்கு இறங்குறார். சாமி அப்படி உள்ள என்ட்ரி கொடுக்குறார். முருகப்பெருமான் குடுகுடுன்னு ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி கொண்டார். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. பார்க்குறவங்க எல்லாம் ஆனந்தம் அடைந்தார்கள். அப்பா மகனும் இவ்வளவு அன்பு பொழிகிறார்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். சரி அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார், பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டேன், நான் நந்தி அனுப்பினல்ல, விடலாம்ல, சரி இப்போ நானே வந்துட்டேன், பிரம்மனை சிறையிலேருந்து வெளியேடு அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட சிவபெருமான் குறிப்பிடும்போது முருகர் வந்து சாமி கிட்ட சொல்கிறார், ஐய அழகிது நின்னருள் அன்னவன் பூசை இயற்றிடில் தருவதோ இப்பாரம் உண்ணம் மொழியும் வேதத்தின் பிறவன் அறியானாம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, ஐயா நின் அழகிது, உனக்கு சிவபூஜை பண்றான்னு உனக்கு ஒருவேளை தண்ணி ஊற்றி புஷ்பம் போட்டு பெருமானே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன் 5 எழுத்தை சொல்லி பூஜை பண்ணி வழிபடுகிறான் என்று அவன் தலைமையில இவ்வளோ பெரிய பாரத்தையா வைப்பீர்கள்? சிவ பூஜை பண்ண எதை வேணாலும் கொடுத்துருவீங்களா நீங்க? பிரம்மனுக்கு பிரணவத்தோடைய விளக்கம் தெரியலையப்பா, உனக்கு சிவ பூஜை பண்ணான்னு சொல்லி பிரம்மா பதவியை கொடுத்துக்கிறியே, படைக்கும் தொழில் செய்யற அளவுக்கு அவருக்கு வல்லமையை கொடுத்துக்கிறியே, உன் கருணைக்கு ஒரு அல்ல இல்லையா? முருகர் சாமி கிட்ட கேட்குறாரு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு புஷ்பம் போட்டு நமச்சிவாயன்னு சொன்னால் நீ எதை வேணாலும் கொடுத்துருவியா? அவனுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையாப்பா? முருகப்பெருமான் சிவன் கிட்ட கேட்குறாரு, ஐயா நின் அழகிது நின் அருள் அன்னவன் பூசை இயற்றிடில் தருவதோ இவ்வாரம்ன்றார். அவன் பூஜை பண்ணான்னு இவ்வளோ பெரிய பதவி தூக்கி அவன் தலையில் வச்சா அவனுக்கு என்ன தெரியும்? பிரணவத்துடைய விளக்கம் தெரியல, பொருள் தெரியலையே சாமி. அவன் படைக்கிற உயிர்கள்லாம் என்ன ஆகுறது? பூலோகத்தில் நடக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாமா பெருமானே இதை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து சிவன்கிட்ட கேள்வி கேட்குறார். பாத்தியாடா, சிவனையே கேள்வி கேட்க ஒரு ஆள் வந்துட்டான் பார் அப்படின்னு சொல்லி இங்கே தேவேந்திரன் திருமால் எல்லாரும் பேசிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷம், அப்பா பையனுக்கு பாரு அப்படின்னு அப்படியே ஒதுங்கி நின்று கவனிக்கிறாங்க என்ன நடக்குது. சரி, அதை விடுவியா மாட்டையா? பிரம்மனை நந்தி அனுப்புன மாட்டேன்ட்டேன், இப்போ நானே வந்து கேட்குறேன் விடுவியா மாட்டையா? அப்பா என்ன சொல்கிறீங்க, இப்போ விடணுன்றீங்களா? அப்போ இதுக்கப்புறம் நீ வேற சிந்தனை வேற செய்கிறியா? நான் சொல்லிய சிந்தனை வேற செய்கிறியா? உங்கள் இது அப்படின்னா நான் அதை இப்பயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி வீரபாகு அப்படின்னாரு, போய் அழைத்து வா, பிரம்மனை சிறையில் இருந்து அழைத்து வா அப்படின்னாரு. ஒரு வீரபாகுன்னு கூப்பிட்டோன்னே இங்கிருந்த 4 பேரும் நடுங்கிட்டாங்க. தேவேந்திரன், திருமால், பிரம்மாலா. வீரபாகுன்னு கூப்பிட்டா வீரபாகு பிரம்மா வெளியே விட்டு இவங்களை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படியே வீரபாகுன்னு கூப்பிட்டோன்னே இவங்களாம் ஒதுங்கி அப்படியே பின்னாடி வராங்க. வீரபாகு பிரம்மனை வெளியே அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வந்தோடனே சாமி கேட்குறாரு, என்னப்பா பிரம்மா, என்ன சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்படின்னாரு. சாமி, மிகுந்த ஞானம் அடைந்தேன், மிகுந்த ஞானம் அடைந்தேன், என் அகந்தை ஒழிந்தது சாமி அப்படின்னாரு. என்ன சொல்ற அப்படின்னா, சாமி நீங்க தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன? தலை மேல மாலை போட்டுக்கிறீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அது எனக்கு உள்ள போன பின்னாடி தான் தெரிஞ்சுது. நீங்க தலையில மாலைகள் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதுல கபாலம் ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும் வரிசையா. அந்த கபாலத்தோடைய அர்த்தம் என்னன்னு உங்களை 1000 தடவை வந்து பார்த்தேன், அப்பயும் எனக்கு தெரியல. உன் மகன் என்னை சிறையில் அடைச்ச பின்னாடி தான் சாமி எனக்கு தெரிஞ்சுது. பிரம்ம கபாலம், விஷ்ணு கபாலம், இந்திர கபாலம்,
போன்றவற்றை உங்கள் தலையில் போட்டிருக்கிறீங்க. அதை கண்டும் என் அகந்தை அழியாத இருந்தது. இந்த நொடி என்னுடைய அகந்தை அருந்தது சாமி. இது என்ன எப்படி அது சொல்கிறாருன்னா, ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ஒரு பதவிக்கு ஒருத்தர் போகிறார். அவர் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்கப்பா, இதுக்கு நீ தான்ப்பா, இதுக்கப்புறம் நீ தான் முக்கியமான பதவியிலேருந்து எல்லாருக்கும் வழி நடத்தணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உள்ளே இட்டுன்னு போய் விடுறாங்க. முதல்ல சைன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. வந்து பார்த்தா வரிசையாக ஃபோட்டோ. 1934 41 வரை இவர் இந்த பதவியில் இருந்தார். 41 55 வரலாம் இவர் இருந்தார் இந்த பதவியில். 55 63 வரலாம் இவர் இருந்தார். 63 74 வரலாம் இவர் இருந்தார். 74 91 வரலாம் இவர் இருந்தார். 91 92 வரலாம் அவருக்கு ஆயுசு கம்மி, 2 வரலாம் இவர் இருந்தார். இப்போ இந்த பதவிக்கு நீங்கள் வந்துடுறீங்க ஐயா அப்படின்னா நான் நினச்சிக்கணும், இத்தனை பேரும் இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க, யாரும் பர்மனெண்ட்டாக உட்காரல. ஒரு நாள் விதி இட்டுன்னு போயிடுது, அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன மாதிரி பதவியில் வந்தாலும் ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி படத்தில் தொங்கணுன்ட்டு தான் அதை மாட்டுறாங்க. அதை பார்க்கும்போது அப்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம இந்த பதவியிலிருந்து யாருக்கும் இந்த கெடுதல் செய்யால் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லது செய்து வச்சுட்டு போனால் ஒரு நல்லதாக இருக்கும்னு தெரியணுன்ட்டு தான் இதை தொங்க விடுறாங்க. அதை பார்த்துட்டு நீ சீட்டு கீழே உட்காந்துன்னு அநியாயம் அட்டுழியம் பண்ண அது தெரியணும் இல்லையா? அந்த படம் மாற்றத்துடைய நோக்கம் என்னன்னா அதுதான். அடுத்தவர் பதவியில் வரும்போது நம்மளும் நிலையாமை உட்பட்டவர்கள், நம்ம என்றைக்கும் நீடித்து இதே பதவியில் உட்கார போகிறதில்ல. அதனால் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்க எது நோக்கி வருகிறார்களோ அதை சீக்கிரமாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த பதவியில் வரவங்க அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த படம் மாற்றுது. இங்கே அதே கான்செப்ட். சிவபெருமானே உன் தலையில் நீ கபால மாலை போட்டிருக்கிற, அதை பார்க்கும்போது எனக்கு தெரியல, உன் மகன் என்னை தூக்கி சிறையில் வச்சான் பாருங்க, முருகன் என்னை சிறையில் அடைக்கும் போது எனக்கு தெரியுது. ஓ, அந்த ஃபோட்டோவில் தொங்குற மாதிரி இந்த பிரம்மன் கூட சிறையில் போக முடியும், அந்த பதவிக்கு நான் இல்லாமல் கூட அந்த படைக்கும் தொழில் நடக்கும் அப்படின்றது நான் உணர்ந்து கொண்டேன். அப்போது என்னால் தான் இது ஆகும்னு இதுவரையில் என்னுடைய அகங்காரம் இருந்தது சாமி. என்னையும் ஒருவன் சிறையில் அடைக்க முடியும், எனக்கும் இந்த மாதிரி விதி முடியுதுன்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. நான் மிகுந்த ஞானம் பெற்றேன். நான் உள்ளே உட்காந்து பல நூல்கள் எழுதினேன் சாமி, உன்னுடைய மகத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, சடைமேல் கங்கை தரித்ததென்னே, இவை ஆணவத்தை அடக்கும் முறையை காட்டுகின்றது என்பதை பிரம்மதேவர் சிறையில் இருந்தால் உணர்றார். 100 கோடி பிரம்மர்கள், அதுக்கு 6 கோடி விஷ்ணு. 100 கோடி பிரம்மா இறந்தார்கள் என்றால் அவங்களுக்கு 6 கோடி விஷ்ணு இறப்பார்களாம் கணக்கு. இந்திரன் எண்ணிலி, ஈடு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்பர் சாமி அடித்து சொல்கிறார். திருநாவுக்கரசர் பாட்டில் கணக்கெடுத்து சொல்கிறார், அவர் தான் குறிப்பிடுறார், அவர் பதிகத்தில் சொல்கிறார். 100 கோடி இந்த பிரம்மனுக்கு 6 கோடி நாராயணர், இந்திரன் எண்ணிலி, எண்ண முடியாத அளவுக்கு இந்திரன் போகிறான். இதில் ஈடு இணை அற்றவன் ஈசன் ஒருவனே என்பதை பெருமானே நான் இப்போது தான் உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய மகன் செய்ததில் ஒரு உண்மையான நோக்கம் நல்லது இருந்தது. எனக்கு பிரணவ பொருளுடைய விளக்கம் தெரியல, ஆனால் இங்கே என்னுடைய ஆணவம் அழிந்தது சாமி, இதோடு எனக்கு பெரிய நிலை கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்க இவர் எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்பா, இவர் வெளியே விட்டாச்சு, நீ உன் பதவியில் போய் நீ தொடர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சார். எல்லாரும் அப்படியே கிளம்புனாங்க. திருமாலும் பிரம்மன் ஒரு 3-4 பேர் அந்த என்ட்ரன்ஸில் நின்று கவனிக்கிறாங்க உள்ள என்னென்ன. எல்லாம் மீதி பேர்லாம் ஏன்னா தேவர்கள்லாம் அனுப்பியாச்சு, என்ன நடக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நின்று பார்க்குறாரு. சாமி அனுப்பிட்டார் எல்லாரையும். ஓ, பையனை கூப்பிட்டுக்கிறார். உள்ளுக்குள்ள சந்தோஷம். பிரணவத்துடைய பொருள் தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவனை தூக்கி உள்ளே போடுறான்னா உனக்கு எவ்வளோ ஒரு ஞானம் இருக்கணும். சரி, பிரம்மனை போய் கேள்வி கேட்டியே, பிரணவத்துடைய பொருள் தெரியுமான்னு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சாமி முருகன் கிட்ட கேட்குறாரு. இப்போ முருகர் சொல்கிறார், தெரியாத நான் இன்னொருத்தனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமாப்பா? ஓ, அப்போ உனக்கு அது பிரணவத்துடைய பொருள் உனக்கு தெரியுமா? பரவாயில்லையே, எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சாமி கேட்குறாரு.
அப்போ வந்து முருகர் சொல்றார், பிரணவத்துடைய பொருள் சத்தமா பேசலாமா, மறைபொருளா, ஓப்பனா சொல்லலாமா, இல்லை அது மறைத்து சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. சாமி சொல்றார், மறைத்து சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ இப்படி சத்தமாக கேட்டிங்கன்னா நீ மறைச்சே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இடது செவியிலா வலது செவியிலா? வலது செவியில தான் சொல்லணும். பிரணவத்துடைய பொருள் ஒருத்தர் கேட்குறாருன்னா உனக்கு சப்ஜெக்டாக சொல்லணுமா, உபதேசமாக சொல்லணுமா? பிரணவத்தை எப்பவுமே சப்ஜெக்டாக சொல்லக்கூடாது, உபதேசமாக தான் சொல்லணும்னாரு. அப்போது உபதேசம் சொல்பவர் யார்? குருநாதன். கேட்பவர் சீடன். அப்போது இங்கே என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் யார்? நீ குருவாக இருந்து சொல்லணும். அப்போ கேட்கக்கூடிய நீங்கள் யார்? நான் சீடனாகவே இருக்கிறேன். சரி, அப்போது சொல்லு அப்படின்னாரு. சாமி நிற்கிறதுக்கு முழங்கால் லைட்டு கூட இல்லை முருகர். வலது செவியில் சொல்லணும். என்ன பண்ணார்? அப்படியே தூக்கிட்டாராம் குழந்தைய. இப்படி காயில் வச்சுக்கிட்டு சொல்லுப்பா, பிரணவத்துடைய பொருளை சொல்லு அப்படின்னு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. குழந்தை இங்கே முருகர், குழந்தையா பால முருகன் இப்படி வச்சுக்கிட்டு இவர் கேட்குறாரு மௌனமாக. தூரத்துலேருந்து பார்த்தாங்கங்க திருமால், பிரம்மா, இந்திரன். அப்படியே கண்ணில் தார தாரையா தண்ணி. சாமியும் அந்த முருகப்பெருமானும் இருக்கிற தோற்றம் இருக்குது, எப்பா எப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே பிடிக்கிறார். பிரணவத்துடைய பொருளை வந்து சிவபெருமானுக்கு முருகன் எடுத்துரைக்கிறார். அதை வந்து பார்க்குறாங்க. பிரணவத்துடைய பொருளை சிவபெருமானுக்கு சொல்கிறாரு. அதனால் எப்பொழுது சொன்னாரோ அந்த நொடியிலிருந்து முருகப்பெருமான் சிவனுக்கு குருவாகிறார். அதனாலே அன்று முதல் முருகனுக்கு சிவகுருநாதன் ஒரு பெயர் வந்தது. இன்னைக்கு நம்ம சிவகுருநாதனாக எங்கே வழிபடலான்னா, அறுவடை வீட்டில் சுவாமி மலையில் அந்த குருமூர்த்தமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். அந்த இடத்துல சிவபெருமான் ரிஷபத்தில் வந்து அந்த மலையை வளம் வராராம். சிவன்னு யாரை வளம் வராரு? முருகனை. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை ரிஷபாரூடரா சிவன் வந்து வளம் வருகிறார் என்றால் தன்னுடைய குருவுக்கு அவ்வளோ மகத்துவம். தன் பிள்ளையாயினும் அவர் குரு. சிவனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சப்ஜெக்ட் தெரியும், அவர் மூலமாக தானே வெளியே வருது. இருந்தாலும் அதை இன்னொருத்தர் சொல்ல கேட்பது என்பது அப்போ அவர் குரு ஆயிடுறார். அப்போ அந்த மலையை வந்து அவர் ரிஷபத்தில் உட்காந்துக்கிட்டு சுற்றுறாராம். சுற்றி வந்து அதே மாதிரி முருகனை சுற்றி வந்து உபதேசம் கேட்குறார் சாமி, குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு. அப்போ பிரணவத்துடைய பொருளை வந்து முருகப்பெருமான் வந்து சிவனுக்கு உபதேசம் கொடுக்குறார். கேட்டு முடித்தவுடனே சிவனார் மனம் குளிர பிரணவத்தின் பொருள் உரைத்தவா அப்படின்னு சொல்லி திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். இப்போ பிரணவத்துடைய பொருள் நம்ம கேட்டோம்னா மனம் தெளியும். நம்ம கேட்டால் மனம் தெளியும். ஏன்னா நம்மளுக்கு அது வந்து இப்போ கலக்கத்தில் இருக்குது. நம்ம மனம் எல்லாம் ஒரு கலக்கத்தில் இருக்குது. அந்த பிரணவத்துடைய பொருளை நம்ம கேட்கும்போது அது மனமானது அந்த கலக்கத்திலிருந்து விடுபட்டு தெளிவடையும். ஆனால் இங்கே இந்த வரியில் என்ன போறாருன்னா, சிவனார் மனம் தெளியன்னு சொல்லலை, சிவனார் மனம் குளிரன்னு பாடுகிறார் திருப்புகழில் அருணகிரிநாதர். என்னன்னா, சிவனுக்கு ஆல்ரெடி இது தெரியும், அவருக்கு மனம் தெளிய வேண்டியதில்லை. ஆனால் என்ன இதில் குளிர்ந்துதான்னா, நம்ம பையன் சொல்கிறானேப்பா, அது ஒரு இன்பம் தானே. இப்போ ஒரு பாடல் வந்து ஒரு இளையராஜா பாடலோ ரஜினிகாந்த் பாடலோ ஏதோ ஒன்று டிவியில் போகுது, அது நம்மளுக்கு தெரியும். நம்ம குழந்தை அந்த பாட்டை பாடிச்சுன்னா, நீ ஏன் பாடுற, அதான் டிவியில் போகுதுன்னு கேட்போமா? ஒரு நிமிஷம் டிவி அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு, குழந்தை அந்த பாட்டை பாடுமா அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த பாட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அடுத்த லைன் என்ன வரும், அது இசை எப்படி இருக்கும், அந்த மெட்டு எப்படி இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதோ தத்தகா புத்தகான்னு பாடினாலும், ஐயோ என்ன அழகாக பாடுறியாம்மா, என்ன அழகாம்மா, எஸ்பிபி தோத்துட்டார், அவ்வளோ அற்புதமாக இருக்குது குழந்தை அப்படின்னு கிள்ளி முத்தம் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ மனம் என்ன ஆச்சு, குளிருது இல்லை. அந்த மாதிரி பிரணவத்துடைய பொருள் சாமிக்கு தெரிஞ்சாலும் குழந்தை சொல்லுது, அதை தூக்கி வச்சு ஆசையை கேட்டுட்டு மனம் குளிர்ந்தானா ஈசன். கேட்டாங்க, பிரணவத்தொருளுடைய பொருள் முருகர் சொல்லியாச்சு, சாமி மனம் குளிர்ந்தாரு, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. இங்கே வெளியே பேசிக்கிறாங்க திருமாலும் பிரம்மாவும். டேய், அப்பாவும் பிள்ளையும் உள்ள ஏதோ பேசிக்கினாங்க, என்னவா இருக்கும்? இதோ பார்ப்பா, அது தெரியாததான் நான் சிறையில் இருந்துட்டு வந்தேன்.
மறுபடியும் நீங்க என்ன இதே கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்ட்டு பிரம்மா வந்து சொல்றாரு. உடனே அதுக்கு சொல்றாரு, டேய் உன்னை வெளியே எடுத்துன்னு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் போய் சிவனை பார்த்து அவரை கூட்டிட்டு வந்து இவ்வளோ வேலை செய்து நான் சும்மா இந்த மாதிரி சொல்றேன். இதை பாருங்க, இந்த பிரணவத்துடைய பொருள் தெரியாததான் நான் இவ்வளோ பாடுபட்டுனுக்கிறேன். என்ன வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு தைரியம் வந்தால் நீங்களே போய் முருகர்கிட்ட கேளுங்கன்ட்டு என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மா கிளம்பிட்டார். முருகர்கிட்ட எங்கே கேட்கறது, சரி அது என்னைக்குன்னா வெளியே வரும், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் வந்து வைகுந்தம் போறார். பிரணவத்துடைய பொருள் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது கந்த புராணத்திலே இல்லை. பிரணவம் அப்பா மகனும் பேசிக்கிட்டாங்க, பிரணவத்துடைய பொருளை சொன்னார்ன்றதோட தாண்டி வந்துட்டார் கச்சியப்பர். ஏங்க அங்கே அப்பா மகன் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு யாருதுலேயும் வரல. 15ஆம் நூற்றாண்டில் வந்த ஒருத்தர் எடுத்தார் அதை. அது வரையிலும் திருமாலுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருணகிரிநாதர் வரார், திருப்புகழ் செய்து அருணகிரி வரார். அருணகிரிக்கும் முருகருக்கும் லிங்க் ஏற்படுது, தொடர்பு. இப்போ முருகர் வந்து அருணகிரிக்கு காட்சி கொடுத்து பேசும்போது இந்த கேள்வியை முருகர்கிட்ட அருணகிரிநாதர் கேட்குறாரு. நம்ம அருணகிரிநாதர் கேட்குறாரு, சாமி ரொம்ப காலமாக நீங்களும் உங்கள் அப்பாவும் என்ன பேசிக்கணும்னு யாருக்கும் தெரில, நீங்கள் என் மேலே கருணை வச்சு இவ்வளோ நட்பாக இருக்கிறீங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறீங்களா, நீங்களும் உங்கள் அப்பாவும் என்ன பேசிக்கிட்டீங்க என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன உங்ககிட்ட சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அதை அங்கே என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே எடுத்து அருணகிரிநாதருக்கு சொல்கிறார் முருகர். சொல்லிட்டு இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது பரம ரகசியம், உன்னோட வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் போயிட்டார். ஒரு விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, இது ரகசியம்னா தான் வேகமாக பரவும். அது நீ என்ன தரணும்னு சொல்லிட்டு போனால் அது பரவாது. இவர் எப்போ அப்படி சொல்லிட்டு போனாரோ அப்படியே பிடிச்சி எடுத்து அவர் என்ன சொன்னார்ன்றத திருப்புகளை கொடுத்துட்டார். யாரு? அருணகிரிநாதர். கருணைக்கு அருணகிரி, அந்த மாதிரி ஒரு கருணை எவர்கள்ல. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் அப்பாவும் மகனும் அங்கே என்ன பேசிக்கிட்டாங்கன்றத எடுத்து திருப்புகளை சொல்லிட்டார். இந்த பிரணவத்துடைய பொருள், பிரணவ விளக்கம் இல்லை, பிரணவத்தின் பொருள் என்னன்றத அருணகிரிநாதர் திருப்புகளை சொன்னார். இந்த எபிசோடில் நம்ம அதை சிந்திக்க போகிறோம். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அங்கே சிவனுக்கு செய்தார், சிவபெருமான் மனங்குளிர்ந்து கிளம்பிட்டார். தென் கைலாயம் வந்த அகத்தியர் பார்க்குறார், விஷயம் போகுது. சிவபெருமான்கிட்ட பிரணவ பொருளுக்கு முருகர் பெருமான் உபதேசம் கொடுத்துக்கிறார். இதை மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னு அகத்திற்கு தெரிஞ்சவர் நேராக டைரெக்டாக அங்கே வந்துட்டார். குமார பெருமானை தரிசனம் பண்ண வந்துட்டார். வந்துட்டு முருகா முருகா முருகான்னு ஓடுறார். முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் சரவணகிரியில். அகத்தியர் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி முருகா அப்படின்னு சொல்லி, உனக்கு இது சரியாப்பா, நீ செய்கிற ஒரு நியாயம் இருக்குதா உங்ககிட்ட, உனக்கு ஒரு நியாயம் இருக்குதா, என்னப்பா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, ஒருத்தர் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு பீடா போட்டு நல்லா திம்முன்னு ஆகிப்போச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாதுன்ற ஸ்டேஜில் ஒத்துட்டுக்கிறார். அவருக்கு எடுத்துகிட்டு வந்து பலகாரங்கள் எடுத்துகிட்டு வந்து, என்னப்பா நீ சாப்பிடு, என்ன நல்லா சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறது நியாயமா? கடுமையான பசியில் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு 5 நாள் 6 நாள் ஆகுது, ஒருவேளை உணவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி, அம்மா எனக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிறவருக்கு வடை பாயாசத்தோட ஒரு தட்டுலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்கிறது நியாயமா? எது முறை, எது நன்மை? பசியோடு வருபவனுக்கு சாப்பாடு கொடு, இந்தாப்பா சாப்பிடுன்றது வர, இது என்ன நன்மை? நீ செய்தது நியாயமாப்பா அப்படின்னாரு. நான் என்னப்பா பண்ணன்றார் முருகன். சிவனுக்கு சொல்லணுமாங்க நீங்க? அவர் எப்படி ஏற்பட்ட ஆளு, அவருக்கு நீங்க சொல்லணுமா? என்ன மாதிரி பசியில் இருக்கிற பாருங்க, எதுவுமே தெரியாத பசியில் இருக்கிற மாதிரி, எனக்கு தான் முருகா நீ சொல்லணும், எனக்கு உபதேசம் பண்ணும் முருகான்னு காலில் விழுந்தார் முருகப்பெருமானுடைய காலில் அகத்திய பெருமான். உடனே முருகன், உனக்கு பிரணவ உபதேசம் வேணும் அவ்வளோதானே, போ இந்த சரவண பொய்கையில் குளிச்சுட்டு வா. உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணணும். குளிச்சுட்டு நீர் பூசிக்கிட்டு அப்படியே வந்தார் அகத்திய பெருமான். அவரை அழைத்து வந்து அவருக்கு பிரணவத்துடைய பொருளை முருகப்பெருமான் வலது செவியில், உபதேசம் வலது செவியில் வாங்கணும். வலது செவியில் பிரணவத்துடைய பொருளுடைய உபதேசத்தை முருகப்பெருமான் வந்து அகத்தியருக்கு குறிப்பிடுகிறார். அங்கே ஸ்டார்ட் ஆகுது பிரணவ பரம்பரை. சிவபெருமான் வந்து நந்தி பரம்பரை. சிவனுக்கு முதல் சீடன், சிவன் கற்ற அனைத்தும் சொன்னது யாருக்குன்னா நந்திக்கு சொன்னார். அதனால தான் சிவனுடைய இது வந்து நந்தி பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இப்போ முருகப்பெருமான் எங்கே யாருக்கு முதல் சொல்கிறாரு? 1000 சிவனுக்கு சொன்னாலும் அது முதல் சீடன் ஆகாது. இவருடைய முதல் சீடன் யாருன்னா அகத்தியர். அகத்தியருக்கு சொன்னதுலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து பிரணவ பரம்பரை.
அது நந்தி பரம்பரை, இது பிரணவ பரம்பரை. இந்த பிரணவ பரம்பரை யார் யார் அடக்கம்னு சொல்லி திருப்புகழில் அதையும் நம்மளுடைய அருணகிரியார் குறிப்பிடுகிறார். பாம்பன் சாமி சொல்கிறார், இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறார் யார் யாருன்னு. அகத்தியன் முதல் முருகனுக்கு யார் யார் தன்னுடைய சீடன்னு பிரணவ பரம்பரை யார் யாருன்னு சொல்கிறார். அகத்தியன், நக்கீரன், நனிதவத்தில் உயர்ந்த நாரதன். யார் யாருக்கு சொல்கிறாரா பாருங்க. அகத்தியனுக்கு சொல்கிறாரு, நக்கீரருக்கு சொல்லியிருக்கிறாரு, நனிதவத்தில் உயர்ந்த நாரதர். நாரதர் இருக்கார் இல்லையா, நாரதருக்கு உபதேசம் பிரணவ பொருள் சொல்லியிருக்கிறாரு இவர். மிகுத்த திருப்புகழை புகன்ற என் குருநாதன் என்றார். ஏன்பா அகத்தியர் பேர் சொல்றாருங்க, நக்கீரர் பேர் சொல்றாரு, நனிதவத்தில் உயர்ந்த நாரதன் பேரையும் சொல்லிட்டாரு. மிகுத்த திருப்புகழை பண்ணிய என் குருநாதன் பேர் சொல்லல பாமன் சாமி. யாரு அவர் குருநாதர்? அருணகிரியார். அருணகிரின்னு பேரை சொல்லல. குருவுடைய மேல எவ்வளவு பக்தி பாருங்க. குருநாதர் மேல அன்பு செலுத்தினாதான் உயரவே முடியும். சாமியோடையெல்லாம் போடி என்னதான் நீ தெய்வ வழிபாடு பண்ணாலும் முழுமை அடையாது. குரு வந்து காட்டி தூக்கி போனோன்னு 100 பிறவி எடுத்து நீ அனுபவிக்க வேண்டியதை 10 பிறவியில் காமிச்சிட்டு போயினே இருப்பாங்க. வேணையெல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க அவங்க. நம்மளாம் சாமி கூட பார்த்துட்டு சாமி கூட எடுக்க மாட்டார். அனுபவிக்கிட்டோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், அப்போ தான் அவனுக்கு பக்குவம் வரணும். குருநாதர் வேணையை நான் பார்த்துக்கிறேன் விடு. எத்தனை பேர் சீடர்களுடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்சர். யார் ரமணருக்கு காலில் ஏன் கேன்சர் வரணும், எவ்வளோ பெரிய மகான். அவங்க அம்மாவுக்கு முக்தி கொடுத்தாரு, அந்த வேணால் இவருக்கு வந்துடுது. நிறைய மகான்கள் காலெல்லாம் புண்ணு சீழு, எதனால் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? தன்னை நம்பி வந்த சீடன்கிட்ட இருக்கிற வேணையை அவர் எடுத்துப்பார், அவர் அதை அனுபவிச்சுப்பார். பொன்னம்பல சுவாமிகள் கூட மற்றும் எத்தனை இப்போ இவர் ஃபேமஸாக இருக்கிறாரு பழனி பக்கத்தில் கனகம்பட்டி சித்தர். கண் கூட பார்க்குறோம் இல்லையா, நம்ம காலத்துல எத்தனை சித்தர்கள் அடியார்களுடைய வினையை நம்பி வந்த சீடர்களுடைய பாவத்தை அவங்க எடுத்துப்பாங்க. குரு வந்து முக்கியம். குருநாதர் இல்லாத இது கிடையாது. குரு பேரை சொல்ல மாட்டேன்னார், நம்மளாம் பேரை டக்கு டக்குன்னு அடிச்சு விளாசிட்டு போயிடுறோம். சொல்லலாம் இல்லையா, அருணகிரிநாதர் சொன்னார் அவர் ஒருத்தருங்க அப்படின்னு சொல்லலையே. சாமிகள் அவர் பேரையே பயன்படுத்தலை. நனிதவத்தில் உயர்ந்த நாரதர் சொல்றாரு, அகத்தியரை சொல்றாரு, நக்கீரை சொல்றாரு, அருணகிரின்னு சொல்லலை. திருப்புகழ் பண்ணியே என் குருநாதன்ட்டார், முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து பிரணவ பரம்பரை. ஞானியார் சாமி, வாரியார் சுவாமிகள், திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார்ல அவரும் பிரணவ பரம்பரை. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 எழுத்து சொல்லி திருநீர் இடுவாங்க. விபூதி வந்து சிவபெருமான வழிபாடுகள் பஞ்சாட்சரம் சொல்லி இடுவாங்க. சிவனுடைய 5 முகத்தை சொல்லி திருநீர் இடுவாங்க. நமச்சிவாய, ஈசான்யமூர்த்தி, தத்புருஷமூர்த்தி, அகோரமூர்த்தி, வாமதேவமூர்த்தி, சத்யோஜாதமூர்த்தி, சிவனுடைய 5 முகங்களை தன் உடம்புல பதிப்பார்கள். முருகப்பெருமானை வழிபடுவர்கள் எப்படி விபூதி ஒண்ணுன்னு அருணகிரினார் அதையும் திருப்புகளை சொல்றார். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி நீர் அணின்றார். 6 முகம்னு 6 தடவை சொல்லி திருநீரிடுன்னு சொல்லலை. ஏன்னா இடறவன் 6 முகம் என்று 6 முறை சொல்லி திருநீர் இடவும் அப்படின்னா அவனும் அதே மாதிரி 6 முறை சொல்லி திருநீர் இட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுவான்ட்டு அவரே 6 தடவை சொல்லி காமிக்கிறார். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று சொல்லி நீர் பூதி சொல்றாரு. அப்படி உனக்கு இடறதுக்கு நேரம் இல்லையாடா? அப்படி உனக்கு 6 முகம் சொல்லி திருநீர் பூச நேரம் இல்லையா? 6 முகம் சொல்லி எவன் பூசி வழிபடுகிறாரோ அவருடைய திருவடியை பொடி போதும்டா, நீ இட்டதுக்கு சமானம்ட்டார். 6 முகம் சொல்லி யாரு உனக்கு விபூதி இட்டத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னா யார் அதை அணிக்கிறாரோ அவன் திருவடி வணங்கு, அவனை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை போடு, போதும், அது நீ இட்டதுக்கு சமானம்ன்றார். குருவுடைய மேன்மை. அப்போ வாரியார் சுவாமிகள் வரலும் பிரணவ பரம்பரை. இவங்க வரலும் அந்த முருகர் வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து சடாச்சர மந்திரத்தை உச்சரித்து திருநீர் பூசி முருகப்பெருமானை வழிபடுவார்கள். இதில் வந்து வாரியார் சுவாமிகள் வரலும் வந்தது. சரி, இந்த இப்படி ஒருத்தருக்காக உபதேசம் கொடுத்துட்டு முருகர் வந்து பிரணவ பரம்பரை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்பாவும் மகனும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று இதுவரையிலும் வெளியே வரல. 15ஆம் நூற்றாண்டு பெருமாளுக்கு தெரியலைங்க அவங்க என்ன பேசிக்கினாங்கன்னு. பிரம்மா படைக்கிறாரு, எல்லா உயிர்களையும் படைக்கிறாரு, அவருக்கு தெரியலையே. தேவேந்திரன் அவர் கீழே எண்ணிலடங்காத பேர், அவர் கீழே சேவகர்கள், அவர் கண்ட்ரோல் தான் அனைத்தும். தேவேந்திர பதவி பெரிய பதவி, அவருக்கு தெரியலைங்க அங்கே என்ன பேசினாங்கன்னு. அப்படியே ரகசியமாகவே காலங்காலமாக இருந்தது.
பிரம்மாவால் படைக்கப்பட்ட ஒரு நரன். நம்மளாம் மனிதர்கள் தானே. அருணகிரிநாதர் ஒரு மனுஷன் தானேங்க. பிரம்மா படைச்ச ஒருத்தர். ஆனால் அங்கே அவருக்கு போய் சேருது இல்லையா விஷயம். இப்போ இவர் வந்து திருப்புகழில் எடுத்துரைக்கிறாரு. முருகர் வந்து என்ன சொன்னார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருப்புகழில் ரொம்ப நுட்பமான இந்த பாடலோட இந்த ரொம்ப நுட்பமான இடம் அது. பிரணவத்துடைய பொருள் மழலை மொழி கொடு தெளித்தர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என உணர்ந்தார். மழலை மொழி கொடு, அது எப்படின்னா முருகர் வந்து தமிழில் பேசினார். ஒன்று, அப்பாவும் மகனும் என்ன பேசிட்டாங்க, தமிழில் சொன்னார். இது முக்கியமான பாயிண்ட். அருணகிரிநாதர் சொல்கிறார், அப்பாவும் மகனும் தமிழில் பேசிக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, மழலை மொழி கொடுன்னா குழந்தை தான் பேசுது. மொழி கொடு தெளித்தர 2 வார்த்தை போடுறார். மழலை குதலை 2. மழலை வந்து பொருள் இருக்காது பேசுறதுல. குதலைக்கு பொருள் இருக்கும், உச்சரிப்பு வராது. இப்போ மழலைன்னா என்ன சொல்லணும்னா, என்ன கண்ணா சட்டை நல்லா இருக்கே, யார்மா எடுத்து கொடுத்தா, நேற்று எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தான் அப்படின்னும். அதில் பொருள் கிடையாது. இப்போ நாளைக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தான்னு சொல்லலாம். அதில் இது கிடையாது. எடுத்து கொடுத்தான், அதில் வந்து பொருள் கிடையாது. தப்பான ஒரு சொல்லு. ஆனால் வந்து அதை மாதிரி எங்கே இவர் சொல்லிட்டாருன்னு நினச்சிக்க போகிறாங்கன்ட்டு தெளித்தரன்னு போடுறார். மழலை மொழி கொடு தெளித்தர. குதலை என்ன, அதுக்கு பேச்சு வர தத்ததா புத்ததா ஏதோ ஒன்று சொல்லணும். அப்பா அம்மா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் என்ன சொல்லுதுன்னு. என்னங்க குழந்தை பேசுச்சு அப்படின்னா, இந்த மாமா 3 நாளாக நம்பிட்டே இருக்கிறாரே என்னைக்கு போவாருன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அது ஏதோ ஒன்று பேசுச்சு, ஆனால் அது புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி நினச்சிட்டு போகிறாங்கன்ட்டு இவர் சொல்கிறார். அப்பா மகனும் தமிழில் பேசினாங்க. மழலை மொழி கொடு தெளித்தர, தெளிவாக இருந்ததான் முருகர் சொல்கிறது. அப்போது என்ன சொன்னார்னா, அறிவை அறிவது பொருள். இதுதான் பிரணவத்துடைய பொருள். என்னவா, அறிவை அறிவது பொருள். அறிவை அறிவதுன்னா, ஏம்மா நீங்கள் நம்ம பார்க்குற இந்த உடல், இந்த பொருள், இந்த மின்விளக்கு, இந்த வீடு, நம்ம பார்க்குற பணம் காசு, பார்க்குற அனைத்தும் உண்மை கிடையாது. எல்லாமே டூப்ளிகேட், எல்லாமே போலி, எதுவுமே நிஜம் கிடையாது. அப்போ அறிவை அறிவது பொருள்னா இது அனைத்தும் அறிவற்றது, ஜடம். இது உள்ள உயிர் இருக்கதான் இது நிற்குது. இல்லைன்னா இதுக்கு வேல்யூ கிடையாது. பணம் சும்மா பேப்பர், அதுக்கு இவன் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கான். நாளைக்கு டப்புன்னு தூக்கிட்டு செல்லாதுன்னா முடிஞ்சு போச்சே. கட்டடம், வீடு, நீ பார்க்குற அனைத்துமே அறிவற்றது. ஆனால் இந்த உயிர் வந்து அறிவற்ற பொருள்களையே நாடுகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவை அறிவது பொருள். அப்போ அறிவு என்பது எது? சிவம் ஒன்றே அறிவு. அந்த அறிவை அறிந்து கொண்டு அதனுடைய தொடர்பு வைப்பது தான் பிரணவத்துடைய பொருள். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும்ட்டு முடிச்சார் முருகர். இப்போ பிரணவத்துடைய பொருள் என்னதுன்னா, அறிவை அறிவது பொருள். இதுதான் திருப்புகழில் அருணகிரியார் முருகன் கிட்ட உபதேசம் வாங்கினவர் அப்படியே எடுத்து கொடுத்தார். இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்மளும் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு உலகமே அப்படியே மாயா லோகத்தில் போயினது. அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து அறிவை அறிந்து முருகனுடைய திருவடியை பற்றுவோம் என்று கூறி தொடர்ந்து சிந்திப்போம். இந்த கந்த புராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.